Bonjour à toutes et à tous. Comment ça va? இன்னைக்கு நம்ம cours de français எக்ஸாம் டெல்ஃப் A1 அதில் 4வது பகுதியான ப்ரொஜெக்ஷன் ஓரல் இருக்கிற முதல் சுற்றான ஆந்தித்தியன் தெரிஜையோட மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். இந்த 4வது பகுதியான ப்ரொஜெக்ஷன் ஓரல் அதாவது ஸ்பீக்கிங் டெஸ்ட் மொத்தம் 3 சுற்றுக்களை உள்ளடக்கியது. முதல் சுற்றானது லாந்தித்தியன் தெரிஜி, இரண்டாவது சுற்றானது லெஷான்ஸ் இன்ஃபர்மேஷன், மூன்றாவது சுற்றானது லட்ஜலாக் சிமிலி. இதோட முதல் சுற்றான ஆந்தித்தியன் தெரிஜையோட எக்ஸாம்பிளாக அதாவது மாதிரி தேர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் அல்லாமல் இந்த முதல் சுற்றான ஆந்தித்தியன் தெரிஜையில் எக்ஸாமினேட்டர் அதாவது உங்களை தேர்வு செய்பவர் உங்களிடம் என்னென்ன கேள்விகள் கேட்பார், அதுக்கு நீங்கள் எப்படிலாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது கூடவே இந்த தேர்வினை நடத்தும் அலியான்ஸ் ஃப்ரான்சே மற்றும் ஃப்ரான்ஸ் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் இந்த குழுமமானது இந்த தேர்வில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன அறிவுரைகள் வழங்குகிறார்கள் என்பதையும் பார்ப்போம். இந்த தன் அறிமுக சுற்றில் உங்களை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ளும்போது உங்கள் அறிமுகத்தில் ஒருத்தர் ஃபமி உங்கள் குடும்ப உறுப்பினர் பற்றி கூற வேண்டும். அதுக்கப்புறமா உகு அதாவது உங்களுக்கு பிடித்த ஒன்றை பற்றி கூற வேண்டும். ஒருத்தர் லோஜ்மா உங்கள் இருப்பிடத்தை பற்றி குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு ஒரு சக்தி வித்தி அதாவது உங்களுடைய பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டை பற்றி குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு இரண்டாம் சுற்றான லெஷான்ஸ் இன்ஃபர்மேஷன் இது சம்மந்தமாக நான் 2 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். கூ நிமிர வேந்தது வேங்காத். கூ நிமிர வேந்தது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் வேங்காத்தில் சில பேர் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. கூ நிமிர வேங்காத்தையும் பாருங்கள், அதில் எண்ணற்ற நிறைய பயனுள்ள கேள்விகள் இருக்குது. அதிலிருந்தும் கூட சில கேள்விகள் உங்களுக்கு தேர்வில் கேட்கப்படலாம். அதன் பிறகு மூன்றாவது சுற்றான லட்ஜலாக் சிமிலே இதை பற்றி நான் ஒன்று வீடியோ போடல, இனிமேல் கண்டிப்பாக போடுறேன். இந்த தேர்வினை நடத்தும் தேர்வுக்குழுவானது இந்த தேர்வில் நீங்கள் நிறைய மதிப்பெண் பெறுவதற்கும் தேர்ச்சி பெறுவதற்கும் சில அறிவுரைகளை வழங்குகிறார்கள். அது என்னென்ன அறிவுரைன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேட்டரோ இல்லை எக்ஸாமினேட்ரிஸோ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது உங்கள் பதிலில் பின்வரும் வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கணும். உதாரணத்துக்கு ஏ, பஸ்கு, மே போன்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு உங்களை தேர்வு செய்கின்ற எக்ஸாமினேட்டர் அல்லது எக்ஸாமினேட்ரிஸ் கிட்ட கண்டிப்பாக அக்ரஸிவ் வெர்பல் கூடாது. அதாவது அவர்களிடம் சண்டையிடவோ அவர்களிடம் கடிந்து பேசவோ அல்லது அவர்களிடம் கோவப்படவோ கூடாது. அப்படி மீறி நீங்கள் செய்தால் உடனடியாக எக்ஸாம் ஹாலிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். உங்களால் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற இயலாது. மோர் ரெஸ்பெக்டிவ் அதாவது மரியாதையான சொற்களை பயன்படுத்த வேண்டும். எக்ஸாமினேட்டரோ இல்லை எக்ஸாமினேட்ரிஸோ உங்கள்கிட்ட யாச்சும் கேட்கும்போது உங்களுக்கு அவங்க கூறியது புரியவில்லை என்றால் குவா என்று கூறாமல் கொமா என்று தான் கூற வேண்டும். குவா என்பது மோ ஃபமிலியே, ஸோ அதை நீங்கள் அவங்கள்ட்ட பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதில் கொமா என்று தான் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக ட்விட்டே ஊவோயே. ட்விட்டே என்பது அவர்களை ஒருமுறை அழைப்பது, அதாவது நீ வா என்று அழைக்கக்கூடாது. மாற்றாக நீங்கள் வாங்கள் என்று தான் அழைக்க வேண்டும். எக்ஸாமினேட்டர்ஸோ உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. அவர்கள் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கு புரியவில்லை என்றால் பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு எக்ஸ்கியூசியமோ je ne comprends pas. எக்ஸ்கியூசியமோ je ne comprends pas. மன்னிக்கவும் எனக்கு புரியவில்லை. அஸ்கு vous pouvez répéter. அஸ்கு vous pouvez répéter. உங்களால் திரும்ப அதை கூற முடியுமா, உங்களால் திரும்ப கூற முடியுமா. அஸ்கு vous pouvez parler plus lentement s'il vous plaît. அஸ்கு vous pouvez parler plus lentement s'il vous plaît. உங்களால் பொறுமையாக பேச முடியுமா, தயவு செய்து உங்களால் பொறுமையாக பேச முடியுமா, ப்ளீஸ். இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுக்கு புரியாத ஒன்றை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இத்தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் கூறும் விதமாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. donc je vous souhaite à tous un bon cours. இக்காணொலி பற்றிய தங்களது மேலான கருத்துக்கள் யாவும் வரவேற்கப்படுகின்றன. இக்காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Bonjour, est-ce que je peux entrer? Bonjour, est-ce que je peux entrer? வணக்கம், நான் உள்ளே வரலாமா? வணக்கம், நான் உள்ளே வரலாமா? Bonjour, oui, bien sûr, entrez. Bonjour, oui, bien sûr, entrez. வணக்கம், ஆம், கண்டிப்பாக உள்ளே வாருங்கள். வணக்கம், ஆம், கண்டிப்பாக உள்ளே வாருங்கள். Asseyez-vous, je vous en prie. Asseyez-vous, je vous en prie. உட்காருங்கள், உட்காருங்கள். Merci bien, merci bien. மிக்க நன்றி, மிக்க நன்றி. Bienvenue à votre épreuve de projection orale du DELF A1.
Bienvenue à votre épreuve de protection orale du DELF A1. இந்த தன்னறிமுக சுற்றுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த DELF A1 தேர்வின் தன்னறிமுக சுற்றுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். Le premier exercice, c'est un entretien dirigé. Le premier exercice, c'est un entretien dirigé. முதல் சுற்றானது தன்னை அறிமுகம் செய்து கொள்ளுதல். முதல் சுற்றானது உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுதல். Dans cette partie de l'examen, vous devez vous présenter. Dans cette partie de l'examen, vous devez vous présenter. இந்த தேர்வின் முதல் பகுதியாக உங்களை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். இந்த தேர்வின் முதல் பகுதியாக உங்களை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். Est-ce que nous pouvons commencer? Est-ce que nous pouvons commencer? நாம் ஆரம்பிக்கலாமா? Bien sûr, avec plaisir, monsieur. Bien sûr, avec plaisir, monsieur. கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன். Je m'appelle. இந்த இடத்தில் உங்களின் பெயரை குறிப்பிட வேண்டும். J'ai. இவ்விடத்தில் உங்களின் வயதை குறிப்பிட வேண்டும். Je m'appelle உங்களின் பெயர், அதன் பிறகு j'ai இவ்விடத்தில் உங்களின் வயது. உதாரணத்துக்கு j'ai 30 ans, எனக்கு 30 வயது. j'ai 40 ans, எனக்கு 40 வயது. j'ai 50 ans, எனக்கு 50 வயது. Je suis né le. இந்த இடத்தில் உங்களது பிறந்த தேதியையும் பிறந்த மாதத்தையும் குறிப்பிட வேண்டும். பிறந்த வருடத்தை குறிப்பிட வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் குறிப்பிடலாம். je suis. நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்றால் செலிபத்தர் என்றும், உங்களுக்கு திருமணமாகியிருந்தால் மரியே என்றும் கூற வேண்டும். உதாரணத்துக்கு je suis né le 23 août et je suis célibataire. Je suis né le 23 août et je suis marié. நான் 23 ஆகஸ்ட் அன்று பிறந்தேன், எனக்கு திருமணமாகவில்லை. நான் 23 ஆகஸ்ட் அன்று பிறந்தேன், எனக்கு திருமணமாகிவிட்டது. J'habite à Pondichéry avec mes parents, ma sœur et mon frère. J'habite à Pondichéry avec mes parents, ma sœur et mon frère. நான் பாண்டிச்சேரியில் எனது பெற்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரியுடன் வசிக்கின்றேன். நான் பாண்டிச்சேரியில் எனது பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரியுடன் வசிக்கின்றேன். பாருங்க, இந்த இடத்துல நான் பாண்டிச்சேரியும் போட்டிருக்கேன். நீங்கள் தமிழ்நாட்டிலோ அல்லது இலங்கையிலோ வசித்தால் நீங்கள் வசிக்கும் நகரத்தின் பெயரை குறிப்பிடுங்கள். Mon père s'appelle. எனது தந்தையின் பெயர். இந்த இடத்துல உங்கள் அப்பாவோட பெயர் சேர்த்துக்கோங்க. ma mère s'appelle. எனது தாயின் பெயர். இந்த இடத்துல உங்கள் அம்மாவோட பெயர் சேர்த்துக்கணும். mon père s'appelle. இந்த இடத்துல உங்கள் அப்பாவோட பேர். ma mère s'appelle. இந்த இடத்துல உங்கள் தாயின் பெயர். Mon père est enseignant et ma mère est femme au foyer. Mon père est enseignant et ma mère est femme au foyer. எனது தந்தை ஒரு ஆசிரியர் மற்றும் எனது தாயார் ஒரு இல்லத்தரசி. Mon père est. இந்த இடத்துல உங்கள் தந்தையின் தொழிலை குறிப்பிடுங்கள். அதுக்கப்புறமா ma mère est. இந்த இடத்துல உங்கள் தாயின் தொழிலை பற்றி குறிப்பிடுங்கள். உங்களது பெற்றோர்களின் தொழில்கள் உங்களுக்கு பிரெஞ்சு மொழியில் தெரியவில்லை என்றால் எனது cours numéro 12 எனது 12வது பாடத்தில் லி ப்ரொஃபஷன் தொழில்கள் என்ற பெயரில் அனைத்து தொழில்களை பற்றியும் விலாவரியாக கொடுத்துள்ளேன். அவற்றை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். J'ai une sœur et un frère. J'ai une sœur et un frère. எனக்கு ஒரு தங்கையும் தம்பியும் உள்ளனர். J'ai une sœur et un frère. Ma sœur s'appelle. இந்த இடத்துல உங்கள் தங்கையின் பெயரை குறிப்பிட வேண்டும். elle a. இந்த இடத்துல உங்கள் தங்கையின் வயதை குறிப்பிட வேண்டும். elle étudie. இந்த இடத்துல அவங்க படித்தாங்கன்னா அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை பற்றி குறிப்பிட வேண்டும். உதாரணத்துக்கு ma sœur s'appelle. elle a 20 ans et elle étudie l'informatique. ma sœur s'appelle. இந்த இடத்துல உங்கள் தங்கையின் பெயர். elle a 20 ans. அவங்களுக்கு என்ன வயசோ அதை குறிப்பிடணும். elle étudie l'informatique. அவர்கள் என்ன படிக்கிறார்களோ அதை பற்றி குறிப்பிட வேண்டும். எனது தங்கையின் பெயர், அவளுக்கு வயது 20, அவள் கணித துறையில் படிக்கின்றார். உங்களுக்கு தம்பி இருந்தால் mon frère s'appelle. mon frère s'appelle.
இந்த இடத்துல உங்கள் தம்பியின் பெயரை குறிப்பிட வேண்டும். இல்லே, அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஸ்கூல் படிக்கிறவர் இருந்தாருன்னா லிசையன்னு சொல்லணும். ஏ இல்லா, அவருடைய வயதை குறிப்பிட வேண்டும். உதாரணத்துக்கு நான் சைசான் போட்டிருக்கேன். mon frère s'appelle, இந்த இடத்துல உங்கள் தம்பியின் பேரை போட்டுக்கோங்க. இல்லை லிசையன், அவர் வந்து பள்ளிக்கூடம் படித்தாருன்னா லிசையன் போடுங்க. ஏ இல்லை சைசான், நான் உதாரணத்துக்கு சைசான் போட்டிருக்கேன். அவரோட உண்மையான வயது என்னமோ அதை நீங்கள் குறிப்பிடுங்க. mon frère s'appelle, இல்லை லிசையன். ஏ இல்லை சைசான், என் தம்பியின் பெயர், அவருக்கு வயது 16, அவர் ஒரு உயர்நிலைப்பள்ளி மாணவர். j'aime beaucoup ma famille, j'aime beaucoup ma famille, எனது குடும்பத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் யோசிக்கலாம் இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணுமான்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு கொடுக்குற கான்செப்ட் என்னென்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா உங்களை எக்ஸாமினேட் பண்ணுற எக்ஸாமினேட்டரோ இல்லை எக்ஸாமினேட்டரிஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்தமாரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உண்டாகும். அதுவும் இல்லாமல் இதுக்கெல்லாம் புவா இருக்குது. அதாவது நீங்களே ஒலாந்தராக வந்து நிறைய வார்த்தைகளை பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் புவா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துங்க. j'aime beaucoup ma famille, எனது குடும்பத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். j'habite dans une maison avec un grand joli jardin. j'habite dans une maison avec un grand joli jardin. நான் பெரிய அழகான தோட்டம் உள்ள வீட்டில் வசிக்கின்றேன். நான் பெரிய அழகான தோட்டம் உள்ள வீட்டில் வசிக்கின்றேன். இந்த ஆந்தித்தியன் திரிஜை இருக்குது பார்த்தீங்களா, இந்த எப்ரோவோட முக்கிய நோக்கமே நீங்கள் ஒன்றை பற்றி எப்படி விளக்கமாகவும் விரிவாகவும் கூறுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான். ஆகவே நீங்கள் வீட்டில் வசித்தாலும் சரி அல்லது லப்பார்த்தமா, அதாவது அடுக்குமாடு குடியிருப்பில் வசித்தாலும் சரி, அதை பற்றி விளக்கமாக கூறுவது நல்லது. உதாரணத்துக்கு, dans notre maison il y a 3 chambres à coucher et une chambre d'amis. dans notre maison il y a 3 chambres à coucher et une chambre d'amis. எங்கள் வீட்டில் 3 படுக்கை அறைகள் மற்றும் ஒரு விருந்தினர் அறை உள்ளது. எங்கள் வீட்டில் 3 படுக்கை அறைகளும் ஒரு விருந்தினர் அறையும் உள்ளது. இப்படியாக உங்கள் வீட்டை பற்றியோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்பை பற்றியோ விவரித்து கூறுவதன் மூலம் இந்த சுட்டில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஆந்தித்தியன் திரிஜையில் கண்டிப்பாக உங்கள் ஓய்வு நேரத்தை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன். அப்படி குறிப்பிடுவதற்கு பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்தலாம். pendant mon temps libre, j'aime beaucoup écouter des chansons. pendant mon temps libre, j'aime beaucoup écouter des chansons. எனது ஓய்வு நேரத்தில் பாடல்கள் கேட்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். எனது ஓய்வு நேரத்தில் பாடல்கள் கேட்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். j'aime parfois aider ma mère à faire du ménage. j'aime parfois aider ma mère à faire du ménage. சில சமயம் என் அம்மாவிற்கு வீட்டு வேலைகள் செய்து உதவுவேன். சில சமயம் என் அம்மாவிற்கு வீட்டு வேலைகள் செய்து உதவுவேன். mon meilleur ami s'appelle. mon meilleur ami s'appelle. இந்த இடத்துல உங்களது உற்ற அல்லது உயிர் தோழனின் பெயரை குறிப்பிட வேண்டும். on a grandi ensemble. on a grandi ensemble. mon meilleur ami s'appelle et on a grandi ensemble. எனது உயிர் நண்பனின் பெயர், உங்கள் நண்பனின் பெயர் குறிப்பிடுங்கள். நாங்கள் ஒன்றாக வளர்ந்தோம். on a grandi ensemble. நாங்கள் ஒன்றாக வளர்ந்தோம். இத்தேர்வின் பாடத்திட்டத்தின்படி உங்களுக்கு பிடித்த விளையாட்டை பற்றி கண்டிப்பாக கூற வேண்டும். உங்களுக்கு வயது முதிர்ந்திருந்தால், நீங்கள் வயதானவர்கள் இருந்தால் இவற்றை பற்றி கூற வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் நீங்கள் இளைஞராக இருந்தால் கண்டிப்பாக இதை பற்றி கூற வேண்டும். உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும் என்றால் பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்தலாம். j'adore aussi jouer au cricket avec mes amis. j'adore aussi jouer au cricket avec mes amis. எனக்கு என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். எனக்கு என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். ça fait 12 ans j'apprends le français. ça fait 12 ans j'apprends le français. நான் 2 ஆண்டு காலமாக பிரெஞ்சு மொழியை கற்கின்றேன். நான் 2 ஆண்டு காலமாக பிரெஞ்சு மொழியை கற்கின்றேன். parce que j'aimerais vivre en France. parce que j'aimerais vivre en France. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்குன்ற சொல்கிறோம்ல, அதுக்கு பதில் பஸ்ஸுக்கு என்பதுதான் சரியான உச்சரிப்பு முறை. ஆனால் இங்கு பெரும்பாலான பிரெஞ்சுக்காரர்கள் பஸ்ஸுக்கு என்று கூறுவதற்கு பதில் பஸ்கு என்று தான் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அவர்களைப் போலவே நாமும் உச்சரிப்போம். பஸ்கு j'aimerais vivre en France ஏனென்றால் நான் பிரான்சில் வாழ விரும்புகின்றேன்.
ஏனென்றால் நான் பிரான்சில் வாழ விரும்புகின்றேன். Excellent, excellent. Maintenant, je vais vous poser quelques questions. Maintenant, je vais vous poser quelques questions. நன்று, அருமை. இப்பொழுது உங்களிடம் நான் சில கேள்விகள் கேட்கப் போகின்றேன். நன்று. இப்பொழுது உங்களிடம் நான் சில கேள்விகள் கேட்கப் போகின்றேன். Êtes-vous prêt? Êtes-vous prêt? நீங்கள் தயாரா? நீங்கள் தயாராக உள்ளீர்களா? Oui, 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 je suis prêt. Oui, je suis prêt, monsieur. ஆம், நான் தயார். ஆம், நான் தயாராக உள்ளேன். Alors, vous faites quoi dans la vie? Alors, vous faites quoi dans la vie, monsieur? நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? உங்கள் தொழில் என்ன? உங்கள் தொழில் என்ன? Pour le moment, je ne travaille pas. J'apprends le français pour aller en France. Pour le moment, je ne travaille pas. J'apprends le français pour aller en France. தற்சமயம் நான் வேலை எதுவும் செய்யவில்லை. நான் பிரான்ஸ் செல்வதற்காக பிரெஞ்சு மொழியை கற்கின்றேன். தற்சமயம் நான் வேலை எதுவும் செய்யவில்லை. பிரான்ஸ் செல்வதற்காக நான் பிரெஞ்சு மொழியை கற்கின்றேன். Pour le moment, je ne travaille pas. J'apprends le français pour aller en France. Est-ce que vous aimez voyager? Est-ce que vous aimez voyager, monsieur? உங்களுக்கு பயணிப்பது பிடிக்குமா? உங்களுக்கு பயணிப்பது பிடிக்குமா? Oui, j'aime bien voyager. Oui, j'aime bien voyager. ஆம், எனக்கு பயணிப்பது பிடிக்கும். ஆம், எனக்கு பயணிப்பது என்றால் பிடிக்கும். Où êtes-vous allé lors de votre dernier voyage? Où êtes-vous allé lors de votre dernier voyage? நீங்கள் கடைசியாக எங்கு பயணம் செய்தீர்கள்? நீங்கள் கடைசியாக எங்கு பயணித்தீர்கள்? Chaque été, je pars en vacances avec ma famille. Chaque été, je pars en vacances avec ma famille. ஒவ்வொரு கோடைக்கும் நான் எனது குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வேன். ஒவ்வொரு கோடைக்கும் நான் எனது குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வேன். Lors de mon dernier voyage, j'ai visité le Taj Mahal. Lors de mon dernier voyage, j'ai visité le Taj Mahal. எனது கடைசி பயணத்தில் நான் தாஜ்மஹாலுக்கு சென்றேன். எனது கடைசி பயணத்தில் நான் தாஜ்மஹாலுக்கு சென்றேன். Lors de mon dernier voyage, j'ai visité le Taj Mahal. Le Taj Mahal est considéré comme une merveille du monde. Le Taj Mahal est considéré comme une merveille du monde. தாஜ்மஹால் ஒரு உலக அதிசயமாக கருதப்படுகிறது. தாஜ்மஹால் ஒரு உலக அதிசயமாக கருதப்படுகிறது. La Taj Mahal est considéré comme une merveille du monde. நான் இங்கு உதாரணத்திற்காக தாஜ்மஹாலை பற்றி குறிப்பிட்டு கூறியிருக்கிறேன். உங்களுக்கு அதுபோல எது பிடிக்குமோ அதை பற்றி நீங்கள் கூறலாம். உதாரணத்திற்கு கோவிலையோ அல்லது உங்களுக்கு பிடித்த சுற்றுலா தலத்தை பற்றி தாராளமாக கூறலாம். Il est considéré comme un symbole d'amour et il est connu pour sa magnifique architecture. Il est considéré comme un symbole d'amour et il est connu pour sa magnifique architecture. தாஜ்மஹால் அன்பின் சின்னமாக கருதப்படுகிறது மற்றும் அதன் அற்புதமான கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. தாஜ்மஹால் அன்பின் சின்னமாக கருதப்படுகிறது மற்றும் அது அதன் அற்புதமான கட்டிடக்கலைக்கு பெயர் போனது. Il est considéré comme un symbole d'amour et il est connu pour sa magnifique architecture. Aimez-vous sortir le week-end, monsieur? Aimez-vous sortir le week-end? வார இறுதியில் வெளியே செல்வீர்களா? வார இறுதியில் எங்கேனும் வெளியே செல்வீர்களா? Évidemment, presque chaque samedi, je vais au cinéma avec mes amis. Évidemment, presque chaque samedi, je vais au cinéma avec mes amis. கண்டிப்பாக ஒவ்வொரு சனியன்றும் நான் எனது நண்பர்களுடன் திரைப்படம் செல்வேன். கண்டிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் எனது நண்பர்களுடன் திரைப்படம் செல்வேன். Évidemment, presque chaque samedi, je vais au cinéma avec mes amis. D'accord, d'accord, très bien. Est-ce que vous aimez les animaux? Est-ce que vous aimez les animaux? சரி, நல்லது. உங்களுக்கு விலங்குகள் பிடிக்குமா? ஓகே, நல்லது.
உங்களுக்கு விலங்குகள் பிடிக்குமா? Bien sûr. D'ailleurs, j'ai un chien. Il s'appelle Rex. Bien sûr. D'ailleurs, j'ai un chien. Il s'appelle Rex. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் என்னிடம் ஒரு நாய் உள்ளது. அதன் பெயர் ரெக்ஸ். நிச்சயமாக. அது மட்டுமல்லாமல் என்னிடம் ஒரு நாய் உள்ளது. அதன் பெயர் ரெக்ஸ். Bien sûr. D'ailleurs, j'ai un chien. Il s'appelle Rex. Quel genre de programme aimez-vous regarder à la télé? Quel genre de programme aimez-vous regarder à la télé? நீங்கள் எந்த வகையான டிவி நிகழ்ச்சிகளை விரும்பி பார்ப்பீர்கள்? நீங்கள் எந்த வகையான டிவி நிகழ்ச்சிகளை விரும்பி பார்ப்பீர்கள்? எக்ஸாமினேட்டர் வேகமாக பேசினாலோ அல்லது அவர் கூறியதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்தலாம். Excusez-moi, je ne comprends pas. Excusez-moi, je ne comprends pas. மன்னிக்கவும், எனக்கு புரியவில்லை. மன்னிக்கவும், எனக்கு புரியவில்லை. Est-ce que vous pouvez répéter s'il vous plaît? Est-ce que vous pouvez répéter s'il vous plaît? உங்களால் திரும்ப கூற முடியுமா? உங்களால் திரும்ப கூற முடியுமா? Please. Est-ce que vous pouvez parler plus lentement s'il vous plaît? Est-ce que vous pouvez parler plus lentement s'il vous plaît? உங்களால் பொறுமையாக பேச முடியுமா? உங்களால் பொறுமையாக பேச முடியுமா? Please. J'aime regarder les actualités et les films comédies. J'aime regarder les actualités et les films comédies. எனக்கு செய்திகள் மற்றும் நகைச்சுவை படங்கள் பார்ப்பது பிடிக்கும். எனக்கு செய்திகள் மற்றும் நகைச்சுவை படங்கள் பார்ப்பது பிடிக்கும். J'aime regarder les actualités et les films comédies. Quelle est votre destination préférée? Quelle est votre destination préférée, monsieur? உங்களுக்கு பிடித்த இடம் எது? உங்களுக்கு பிடித்த இடம் எது? J'adore Paris. C'est ma destination préférée. J'adore Paris. C'est ma destination préférée. எனக்கு பாரிஸ் மிகவும் பிடிக்கும். இது எனக்கு பிடித்த இடம். எனக்கு பாரிஸ் மிகவும் பிடிக்கும். இது எனக்கு பிடித்த இடம். Très bien. Je vous remercie. L'exercice 1 est terminé. Très bien. Je vous remercie. L'exercice 1 est terminé. நல்லது. முதல் சுற்று முடிவுற்றது. நன்றி. நல்லது. முதல் சுற்றானது முடிவுற்றது. நன்றி. Bon courage pour la suite. Bon courage pour la suite, monsieur. Au revoir, messieurs, dames. Merci. Au revoir, messieurs, dames. Merci. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Merci. À très bientôt. Au revoir.